பாருங்க உங்களால தான் லேட்டு இருட்டிருச்சு பாருங்க. எப்பயும் எங்க போனாலும் லேடிஸ் தான் கிளம்புறதுக்கு லேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு உங்களால தான் லேட்டு. அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? அமைதியா வாரியா? சரியான சிடுமுஞ்சி சுந்தரம், இதுகிட்ட பேச முடியாதம்மா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் இவர் கூட ஜாலியா ஃபர்ஸ்ட் ரைடு போறேன் பைக்ல. இது கூட நல்லா ஜாலியா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு அழகா இவருக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா இவர் நம்மளை பார்த்து கொஞ்சம் கூட எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்கலாம்ல, ஒன்றும் கிடையாது. சரியான வேஸ்ட் இந்த மனுஷன். அதுக்காக நம்ம இந்த என்ஜாய்மெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா கட்டி பிடிச்சிட்டு போவோம். வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். சாலினி, தோல்ல இருந்து கையெடு. கொஞ்சம் தள்ளி தான் பின்னாடி உட்காரேன். பின்னாடி தான் இடம் இருக்குல்ல, அவ்வளவு இடம். பின்னாடி தள்ளி உட்காரு. சுத்த வேஸ்ட் கோப்பல நீங்க. ரொம்ப பண்றாருமா. இவரு பெரிய பொறுப்பு பருப்பு கடலை. இவரு டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவரை டச் பண்ணக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. தள்ளி உட்காரணுமாம்ல தள்ளி. இவர் பைக்கில் இவரை ஒட்டி உட்காராம அடுத்தவன் பைக்லேயே போய் உட்கார முடியும்? பைத்தியக்காரன். சரி, நம்ம ரைடை கோவப்பட்டு டென்ஷன் ஆகி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால நம்ம மறுபடியும் கோப்பலகிட்ட ஒழுங்கா பேசி நம்ம சமாதானமாகணும். ஏதோ டென்ஷனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். கோப்பல என்னாச்சு கோப்பல உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரத்துக்கு வாயை முடிக்கிட்டு வந்தாலே போதும் எனக்கு. இந்த மாங்கொட்ட கோப்பல கடைசி வரைக்கும் இந்த மனுஷனுக்கு நம்ம கஷ்டம் என்னன்னு புரியவே செய்யாது போல இருக்க. அட என்னது இது? மேகம்லாம் இருட்டிக்கிட்டு வருது, மழை வர்ற மாதிரி காத்தெல்லாம் பலமா அடிக்குது. கோப்பல பாருங்க, மழைலாம் வரும் போல இருக்கு. ஆனா என்ன, எனக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. நீங்க தான் என்ஜாய் பண்ணாம மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு என்னமோ ரூல்ஸ் ராமானுஜ மாதிரி டிரைவ் பண்ணிக்கிட்டு வரீங்க. பேச மாட்டேன்னு, டச் பண்ணா கூட தள்ளி உட்காருன்னு என்னை அப்படியே ஒரு மாதிரி எரிச்சிடுற மாதிரி முறைக்கிறீங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா வாரியா? என்னாலலாம் உங்களை மாதிரி அமைதியெல்லாம் வர முடியாதுப்பா. நீ நானும் சேர்ந்தே செல்லும் நேரம், நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகம். மேகம் வந்து போகும் போக்கில் தூறல் கொஞ்சம் தூரமே. கோப்ல, இந்த பாட்டு நமக்கு லாங் டிரைவுக்கு சூப்பரா இருக்குல்ல? அமைதியா வாரியா? போங்க கோப்ல, சும்மா அமைதியாயிருன்னு செம்ம பாட்டு. நீங்களும் என் கூட பாடிக்கிட்டே வாங்கல, நல்லா ஜாலியா இருக்கும். மனசுல டென்ஷன் ஆகிட்டு இருக்காம அமைதியா இரு சொல்லிட்டேன். என்ன கோப்ல, நீங்க என்னையும் பாட விட மாட்டீங்க, நீங்களும் பாட வர மாட்டீங்க என் கூட. இப்படி அமைதியாலாம் என்னாலலாம் உட்கார்ந்துக்கிட்டு வர முடியாது. உன்னால இப்ப அமைதியா வர முடியுமா முடியாதா? ஒரு பாட்டு கூட எனக்கு வண்டியில பாடிட்டு வரதுக்கு உரிமை இல்லையா? நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கிடுங்க. என்னடி சொன்ன? வண்டியில இருந்து இறங்கு. என்ன கோப்ல, நீங்க இப்படியே ஸ்பீட் பிரேக்கர் போடுவீங்க? உன்னை முத வண்டியில இருந்து இறங்குன்னு சொன்னேன். என்னாச்சு கோப்ல, எதுக்கு என்ன இறங்க சொன்னீங்க? அம்மா நீ என்ன சொன்ன? உனக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லையா? விட்டுட்டு போயிருவியா? போறவ அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே அப்பவே. இவ்வளவு நாள் ஏன்டி என்கிட்ட வந்து இருந்த? கூடயே இருந்து என் உயிரை எடுக்காம போயிட்டே இரு. கோப்ல என்னாச்சு உங்களுக்கு? கோப்ல, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னை ஒத்தையில விட்டுட்டு எங்க போறீங்க? நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு கூட தெரியாம அந்த லூசு என்னை இங்க ஒத்தையில பாதியில விட்டுட்டு போயிருச்சு. கோப்ல ப்ளீஸ், தயவு செய்து திரும்பி வந்து கூட்டிட்டு போங்க. ஏதோ கோவத்துல விட்டுட்டு போறீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயுமே போயிட்டாங்களா? இல்ல, சந்தோஷ் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாரு. என்னைய பயமுறுத்துறதுக்காக விட்டுட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். திரும்பி வந்து எப்படியும் கூட்டிட்டு போயிருவாரு. யாருமே இல்லாத இடமா இருக்கே, பயமா இருக்கு. சரி, நம்ம ஒரு ஓரமா மரத்துக்கடியில நகண்டு போய் நிற்போம். ரோட்ல நின்னா யாராவது பாப்பாங்க, ஒரு மாதிரியா இருக்கும். எப்படியும் கோப்ல வந்துருவாரு. ப்ளீஸ் கோப்ல, தயவு செய்து என்னைய திரும்பி வந்து கூட்டிட்டு போங்க. எனக்கு இங்க தனியா நிக்க பயமா இருக்கு. காட்டுக்குள்ள வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. மழை வர்ற மாதிரி வேற இருட்டிட்டு வருது. பயமா இருக்கு கோப்ல. எதுக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பாப்போமா? ஆமா, தெரியாம பண்ணிட்டேன் கோப்ல. இனிமே பேசவே மாட்டேன், அமைதியா வரேன்னு சொல்லி கேட்க வேண்டியதுதான். அப்பதான் வருவாரு போல இருக்கு. ஸோ என்னாச்சுன்னே தெரியல. இந்த கோப்ல திடீர்னு மூஞ்சி உருன்னு வச்சிருக்காருன்னு அப்பவே சந்தேகப்பட்டேன். என்ன பிரச்சனையோ தெரியல அவருக்கு. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். இதுக்குதான் பொண்ணுங்களே நம்ப கூடாதுங்குது. அட, மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு ஃபோன் வேற போக மாட்டேங்குதே. அட கடவுளே, இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே. சரி, ஏதாவது ஒரு மரத்துக்கு ஓரமா போய் ஒதுங்கி நிற்போம். ப்ளீஸ் கோப்ல, தயவு செய்து சீக்கிரமா வந்து என்னைய கூட்டிட்டு போங்க. மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா இருட்டிரும். அதுக்குள்ள கோப்ல எப்படின்னா வந்துருங்க ப்ளீஸ். நீ விட்டு செல்லாதே இந்த நண்பே வேண்டும். எவ்வளவு தைரியம் அவளுக்கு! என்ன விட்டு போயிடுவேன்னு என்கிட்டயே சொல்றா.
அவளை விட்டுட்டு என்னால எப்படி உயிரோட இருக்க முடியும்? அது அவ நினைச்சு பார்த்தால கொஞ்சமாவது? அவ அப்படி நினைச்சு பார்த்திருந்தா அப்படி ஒரு வார்த்தை அவ சொல்லியே இருக்க மாட்டா. வெளியே வேற மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வேற சாலினி அங்கேயே இறக்கி விட்டுட்டு வந்துட்டோம். அவளுக்கு என்ன, அவ யாருக்காவது ஃபோன் பண்ணி அப்பவே வர சொல்லி போயிருப்பா. அவ வீட்டுக்கே போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அனுமந்து இருந்தா அவ உடனே விமலுக்கு ஃபோன் பண்ணுவாளே, அந்த நண்பனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி போயிருப்பா. இருந்தாலும் இவ்வளோ அழுத்தம்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஃபோனை பண்ணி கோவத்தில் விட்டுட்டு போயிட்டீங்களே, வந்து கூட்டிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை நமக்கு ஃபோன் பண்றாளா? எதுனாலும் உடனே விமலுக்கு தான் ஃபோன் பண்ணுவா. இன்னைக்கு என்னன்னே தெரியல, எனக்கு காலையில இருந்து நேரமே சரியில்லை. எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. ச்சே, இருந்தாலும் அவளை நான் தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கண்ட கனவு வேற அப்படி. இதுலயும் இந்த வேணி வேற வந்து நம்மளை இன்னும் பயமுறுத்திட்டு போயிட்டா. இந்த நேரத்தை இவ்வளவு அப்படி சொல்லவும் இன்னும் டென்ஷன் ஆயிருச்சு. இப்ப கொஞ்சம் மழை நின்ன மாதிரி இருக்கு. பாஸ், அந்த பொண்ணு இங்க தனியா தான் பாஸ் நிக்குது. ரொம்ப நல்லதா போச்சு. இதுதான் சரியான டைம். அவளை கடத்திட்டு வந்துருங்க நம்ம இடத்துக்கு. ஓகே சார், ஓகே சார். சாமி நீங்களா? நீங்க எங்க? முழுமதி அவளின் ஒளியை கார்மேகம் அது சூழ்ந்திடும் காலம் இது. என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு புரியல. நஞ்சவன் அவளை நெருங்கும் முன் முழுமதி அவளை காத்திடு. நஞ்சவன் நெருங்கிவிட்டால் வாழ்வு மலர்ந்திட வழி இல்லை. உன் பெண்ணவளை காத்திடு போ. விரைந்து சென்று உன் மனைவியை காத்திடு போ. உன்னவளை நஞ்சவன் நெருங்கும் முன் போ. என்ன சொல்லிட்டு போறாரு இவரு? இவரு பேசுறது எதுவும் புரியலையே. ஆனா சாலினிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு புரியுது. அவளை தனியா விட்டுட்டு வந்தது என்னோட தப்பு தான். தயவு செய்து அவளை போய் காப்பாத்தணும். அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்றாருன்னு நினைக்க இந்த சாமியாரு. இவரு எப்படி நம்ம இருக்க இடத்த தேடி வந்தாரு என்னன்னு ஒன்னும் புரியலையே. கடவுளே, சீக்கிரமா போய் ஷாலினியை காப்பாத்தணுமே. என்னதான் இருந்தாலும் நான் கோவத்துல இப்படி பண்ணிருக்க கூடாதுதான். நீ பயப்படாத, நான் எப்படியும் உன்னை வந்து காப்பாத்திருவேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். கடவுளே, நான் வேணியை விட்டு பிரியக்கூடாதுன்னு ஒரு முறை நான் பௌர்ணமி அன்னைக்கு வந்தேன், கிரிவலம் வந்தேன். அன்னைக்கு நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்னு எதுவுமே தெரியாம வந்து நின்னேங்க. இப்பயும் நான் எதுவுமே அறியாம தான் உங்ககிட்ட என்னோட சாலினியை காப்பாற்ற சொல்லி ஒப்படைக்கிறேன். அவளை எப்படி ஆயினும் கொஞ்ச நேரம் காத்து வைங்க. நான் அதுக்குள்ள வந்து அவளை நான் காப்பாத்திருவேன். இது வரைக்கும் உங்ககிட்ட நான் வேற எதையுமே வேண்டிக்கிட்டது கிடையாது. என் சாலினியை மட்டும் கொஞ்ச நேரம் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எனக்கு தண்டனை கொடுங்க கடவுளே. என் நிலாவை எப்படி ஆயினும் காப்பாத்துங்க. என்னாச்சு? எனக்கு மனசுக்குள்ள ஏதோ மாதிரி படபடன்னு இருக்கேன். யாரோ இனியும் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி, ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சாலினி, டேய் யார்டா நீ? ஐயோ, இதுக்கு மேல நின்னா சரிப்பட்டு வராது. நம்ம ஓடிடுவோம். கோப்ல வந்துட்டீங்களா? ஏய் சாலினி, என்னாச்சுடி உனக்கு? சாரி சாலினி, என்னையும் மன்னிச்சிரு. தயவு செய்து எந்திரி. உன்னைய நாங்க தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. என்னோட தப்பு தான். தயவு செய்து எந்திரி சாலினி. அட, மழையில இங்க ரொம்ப நேரமா நின்னதுனால அதுக்குள்ள ஃபீவர் வந்துருச்சு. உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. ரொம்ப பயந்துட்டாலும் என்னமோ தெரியல. சரி, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். பேபிமா ப்ளீஸ், பேபிமா. வெளியே வேற மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் அலோ மீ பேபிமா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அலோ மீ பேபி, ப்ளீஸ் ப்ளீஸ். இங்க பார் விமல், நீ என்ன கன்றாவி வேணாலும் பேசு. ஆனா தயவு செய்து அந்த இங்கிலீஷ்ல மட்டும் கெஞ்சாத. எனக்கு அப்படியே கடுப்பா இருக்கு பத்துக்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு வேண்டாம். உன் இஷ்டம் தான் என் இஷ்டமோ. உன் இஷ்டம், என்னமும் பண்ணி தொலை. என்னதான் இருக்கோ தெரியல அதுல. ஐ பேபிமா ஓகே சொல்லிட்டா. இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி சொல்ல குட்டி. வெளியே வேற மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் சரக்கு அடிச்சோன்னு வையா, நல்லா ஜிவ்வுன்னு இருக்கும். அதுக்குதான். கன்றாவி, நீ அதை குடிக்கிறத கூட பொறுத்துப்பேன். ஆனா நீ அதை குடிச்சிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவ பேரு, அதை தான் என்னால தாங்கிக்க முடியாது. நீதான் பேபி என் உயிர். மற்றவங்களாம் ஐயோ பேபிமா, பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சே, முழுசா சொல்ல விடு. நீதான் கமலி, என் உயிர், என் மனைவி, என் காதலின்னு சென்டிமெண்டா போட்டு கழுத்தா இருப்ப பேரு. அந்த ஒரு மொக்கையை தான் என்னால தாங்க முடியாது. இதுல என் கவிதைன்னு சொல்லி என்னமோ கொலையா கொள்ளுவேன். பெரிய வைரமுத்துன்னு மனசுல நினப்பு. போன வாட்டி என்னமோ சொல்லிய கவிதைன்னு, பக்கத்தில் இருக்குது பள்ளம், நீ தான் ஏன் செல்லம், வாங்கித்தாரேன் வெள்ளம் அப்படின்னு என்னமோ ஒரு டைலாக் குட்டியே. இதுக்கு பேர் கவிதையா உங்கள் ஊரில்? இனிமேல் கவிதை கவிதைன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு வந்த அவ்வளோதான். பார்த்துக்க உனைய மண்டை பத்திரம், பார்த்துக்க மண்டை வீங்கிடுவாம்மா. பேபிமா, இப்படியெல்லாம் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது. நான் வாயே திறக்க மாட்டேன். ஏன் நம்ம ரூம் பக்கமே வர மாட்டேன் பேரு. பக்கத்து ரூமுக்கு போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன நீ வேணா இந்த ரூமே பூட்டிட்டு காலையில கூட தர போதும். ஓகேவா? நீ நல்லா படுத்து தூங்கு. நான் போனெல்லாம் சைலண்ட்ல போட்டுட்டேன்.
ஏன்னா அந்த சந்தோஷ் பையன் இன்னைக்கு சால்வியோட வெளியே போயிருக்கான். அவன் ஏதாவது போன போட்டு என்னைய தொல்லை பண்ணுவான். எப்படா மச்சான் என்னடா மச்சான்ட்டு. அதனால அவனையும் நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவனும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போனை சைலண்ட்ல போட்டு வச்சுட்டேன். அதனால நீயும் நிம்மதியா தூங்கு, நானும் பக்கத்து ரூம்ல போய் சரக்கு அடிச்சுட்டு நிம்மதியா என்ஜாய் பண்றேன். ஓகே? மூஞ்சி தூர போங்க என்ன நீயும். ஐ ஜாலி, என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா, சரக்கு அடிக்க பர்மிஷன் தந்துட்டா. எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன பேபிமா? இங்க பாருங்க, சந்தோஷ் சொன்னா எவ்வளவு முறை கால் அடிச்சிருக்காங்கன்னு முத ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க. அதானே, நான் ஜாலியா இருக்க போறது அந்த கரடிக்கு பிடிக்காத, எப்படிதான் மூக்கு வைக்கணும்னே தெரியல. என்னத்துக்கு போன் பண்ணிருப்பான்? சரி ஃப்ரீயா விடு, உங்க நொண்ணனுக்கு வேற வேலை இல்ல. நான் போய் சரக்கு அடிக்க போறேன். நீ அந்த போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு தூங்குற வழியை பாரு. அவன் சும்மா இதுக்காவது போன் அடிச்சிருப்பான். ஏங்க அவர் நிறைய முறை ஃபோன் அடிச்சிருக்காரு, முத ஃபோனை பண்ணி என்னன்னு தான் கேளுங்களேன். சரி கொண்டா, அவனுக்கு போன் அடிச்சு என்னன்னு தான் கேட்கேன். கொஞ்சம் இந்த மலைக்கு நிம்மதியா சரக்கு அடிக்கலாம்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானே. என்னத்துக்கு இத்தனை முறை போன் அடிச்சிருக்கான்? விமல் மச்சான், சாலினிக்கு. டேய் என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? மச்சான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. கொஞ்சம் நீ முடிஞ்சா என்னோட பழைய வீடு தெரியும்ல, அங்க வரியாடா மச்சான், லொகேஷன் அனுப்புறேன். சாலினி கண்ணே திறக்க மாட்டாடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் கமலியும் கூட்டிட்டு சீக்கிரம் இங்க வா. இல்ல மச்சான் என்ன சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஏங்க என்னாச்சு, எதுவும் பெரிய பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம் மச்சான். சீக்கிரம் வாங்க, நான் லொகேஷன் அனுப்புறேன். ஏதோ பிரச்சனை போல தெரியுது. அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுறான். அவன் வேற ஷாலினி ஏதோ கண்ணை திறக்கலங்க, என்னன்னு தெரியல. சரி வா கிளம்பு, சீக்கிரம் போவோம். இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மழை இப்ப கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருக்கு. நீ வா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, முத போய் அங்க போய் என்ன ஏதுன்னு பாப்போம். மண்ணை தொடும் முன் வெள்ளி மலையே துள்ளி வந்து தொலைந்தது ஏனோ. எல்லாம் இன்னும் தூங்காமையா போன நோண்டிட்டு அடக்கிய. இத பாரு கொம்மி, நானா போன் நோண்டல, உன் மூத்த மகள் ஆசை மகள் அவதான் போனை நோண்டிக்கிட்டு இருக்கா. உன் செல்ல மகளை பார்த்து சொல்லு, போனை நோண்டிக்கிட்டு இருக்கலான்னு என்னையும் சேர்த்து சொல்லாத. எல்லாம் என்ன போனை நோண்டிட்டு அடக்கிய? லைட்டா அப்படி போட்டு தூங்குங்க, நேரம் என்ன ஆகுது? தூக்கம் வரலம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் கண்டெல்லாம் ஆஃப் பண்ணி விடுவானுவேன். பரவாயில்லம்மா, ஜன்னலை திறந்து வச்சா சிலு சிலுன்னு காத்து வருது, அப்படியே தூங்கிடலாம். அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கலாம், அதனால ஜில்லுன்னு தான் இருக்கு. ஃபேனுக்குன்னு ஒன்றும் தேவையில்ல. அது சரி, போன ஆஃப் பண்ணி போட்டுட்டு தூங்குங்களா? காலையில எழுப்புனா எழும்ப மாட்டேங்காளுவ, நேரத்திலே தூங்குங்கன்னா தூங்க மாட்டேங்காளுவ. 9-10 மணி வரைக்கும் போன நோண்டிக்கிட்டே நடக்காளுவ. எம்மா சும்மா தம்மா பாட்டு தாம்மா, நானும் ஸ்டேட்டஸ் தாம்மா வச்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஒருத்தர்கிட்டையும் பேசலாம் செய்யல. இந்த கிளைமேட்டுக்கு அழகா இருக்குல்ல, அதை வீடியோ எடுத்தேன். அந்த மழை துளி எப்படி சொட்டு போடுது பத்தியா, அந்த செடியில இருந்து அதை அப்படியே அழகா வீடியோ எடுத்து ஸ்லோ மோஷன்ல பாட்டு எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. இதெல்லாம் ஒரு வியாழன்னு இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிய போல இருக்கு. எம்மா அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சாதாம்மா நல்லா இருக்கும். நம்ம இதையும் 4 பேர் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். இது ஒரு மானக்கட்ட பொழப்புன்னு இதை வேற ஒன்று எடிட் பண்ணி ஒட்டி போட்டுக்கிட்டேடாக்கா. நமக்குலாம் அந்த எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் பிடிக்காதம்மா. நம்ம ஃபோட்டோவை வச்சு மட்டும்தான் எடிட் பண்ண பிடிக்கும். மற்றதெல்லாம் எங்கன்னா யூடியூப்பு கூகுள் அங்கே இங்கேருந்து எடுத்து அப்படியே ஸ்டேட்டஸ் வச்சுறது தான். இல்லை எனக்கு அந்த ஃபோனில் எப்படி கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வைக்காதுன்னு கொஞ்சம் சொல்லிடாளா? நிறைய பேர் இந்த சரசுலாம் அழகா ஸ்டேட்டஸ் வைக்க சாமி பாட்டா, எனக்கு வைக்க தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் வைக்க சொல்லிதாங்களா? இருமா நான் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு உனக்கு சொல்லிதாரேன். பொம்மி நீ வாயை பிளந்துக்கிட்டு இரு, அவ சொல்லி தருவான்னு. இங்க வா, நான் உனக்கு சொல்லிதாரேன். இங்க வா கழுத, அங்க உட்காந்துக்கிட்டு சொல்லிதாராளாம். சரி இரு வாரேன். கொண்டாமா, நான் உனக்கு சொல்லிதாரேன் பாரு. சாமி பாட்டெல்லாம் முதல்ல எங்க இருந்து எடுக்கணும்னு சொல்லிதா, அதுக்கப்புறம் அதை எப்படி இதுல வைக்கிறதுன்னு சொல்லிதா. என்ன வேற பாட்டுலாம் எடுக்கணும்னா எப்படி போய் எடுக்கணும்னு தெரியாதுல்ல. அதுக்கெல்லாம் ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல போய் தான் எடுக்கணும். கொண்டா டவுன்லோட் பண்ணி தரேன் முத. சரி மச்சான், அழாத, ஒன்றும் இல்லை. சாலினிக்கு ஒன்றும் ஆகாது, சரியாயிரும். விமல், சாலினிக்கு நல்லா ஃபீவர் அடிக்குது. நீ ஹேண்ட்பேக்ல எப்பயும் வச்சிருப்பல சிரிஞ்சலாம், உன்கிட்ட இருக்குதா மருந்து எதுவும்? இருக்குது. வேணா நம்ம ஒரு ஊசி போட்டுடலாமா? ஊசிலாம் எடுத்துட்டு வந்தியா? ஆமா மச்சான், நான் தான் எடுத்துட்டு வர சொன்னேன். அவ 2 வாரத்துக்கு முன்னாடி தானே ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்தா. அதனால எதுக்கும் உடம்பு இவ மயங்கி வேற விழுந்துட்டான்னு சொன்னதும் உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைன்னு, அதனால அவ ஹேண்ட்பேக்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தா. அவள் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு. அவள் துணியை மாத்தணும் முத. அந்த துணியெல்லாம் ஈரமா இருக்கிறதுனாலே அவளுக்கு குளிர் ஜுரம் மாதிரி இருக்குமா என்னமோ தெரியல. கொஞ்சம் ட்ரெஸ் மாத்தணும். ட்ரெஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா, எடுத்துட்டு வந்தோம், இருக்குது. அதுவும் அந்த கட்டிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு பாருமா. சரி, அப்ப நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? அவளுக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஊசி போட்டுறேன். சரி கமலி, நாங்க வெளியில இருக்கோம், நீ அவளை பாத்துக்க. சரி மச்சான், நம்ம வெளியே போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். மச்சான் நல்லா தானடா இன்னைக்கு சாலினி கூட நான் லீவு போட்டுட்டு 1 வாரம் என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்த. என்னடா ஆச்சு உங்களுக்குள்ள? சில நேரத்துல ஒருத்தர் மேல நம்ம நிறைய பாசம் வச்சிருந்தாலும் அதுவும் பிரச்சனையில தான் போய் முடியும் போல இருக்கு. சரி விடு, ஃபீல் பண்ணாத, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கிடலாம். ஆனா ஒண்ணு மச்சான், சாலினிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது அப்புறம் என்ன உயிரோடய பாத்துருக்க முடியாது. யாருன்னு தெரியல மச்சான், சாலினியை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணான்.
என்னடா சொல்ற? ஆமா மச்சான், அது யாருன்னு தான் தெரியல. நான் வந்ததுனால சாலினியை விட்டுட்டு அந்தால ஓடிட்டான். அந்த நேரத்துல தான் சாலினி அப்படியே மயங்கி விழுந்துட்டா. ரொம்ப பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அவளை எப்படியோ கஷ்டப்பட்டு வீடு வரைக்கும் கூட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம உனக்கு கால் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம புதுசா ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணோம்ல, அதுக்கு போட்டியா நம்ம அவனுக்கு போட்டியா வந்துட்டோம்னா அந்த அரவிந்த் பண்ண வேலையா தான் இருக்கும்னு தோணுது. அவனை சும்மாவே விடக்கூடாது பேரு. கன்ஃபார்மா தெரியாம நம்ம அவன் மேல பழி போட முடியாதுல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணு, பார்க்கலாம். கோப்பல ஏன் கோப்பல என்னைய விட்டு போனீங்க? இந்த நேரத்தில் கூட அண்ணனை தான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போய் அவங்க கிட்ட சொல்லலாம். அண்ணா, சாலினிக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஊசியும் போட்டாச்சு. அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இனிமேல் நைட்டு தானே தூங்கட்டும், எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம். சரிம்மா, நான் போய் சாலினியை பார்க்குறேன். சரி போய் பாருங்க. ஆனால் சாலினியை எலும்ப சொல்லி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பக்கத்துல இருந்து வேணா கவனமாக பார்த்துக்கோங்க. அவள் உங்கள் பேரை சொல்லியே தான் புலம்பிக்கிட்டு இருக்கா. சரி நான் பார்த்துக்கிறேன். சரி மச்சான், எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். நீ போய் சாலினி கூட இரு, நாங்கள் ஹாலில் படுத்துக்கிறோம். சரி மச்சான். டாக்டர் காலையிலையும் சாயங்காலையும் நடக்கணும்னுட்டாரு. இப்படியே கொள்ளவுக்கு அப்படியே நடந்து போயிட்டு வந்தாதான் கொஞ்சம் நமக்கும் நல்லா இருக்கு உடம்பு. ராத்திரி நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல இருக்க. தெருவில் பார்த்தா தண்ணியா ஓடி இருக்கு, எங்க பார்த்தாலும் தண்ணியா கிடக்கு. நமக்கு மழை வந்ததே தெரியல, முரட்டு தூக்கமா தூங்கிருப்போமோ? அப்படிதான் போல இருக்கு. மணியாத்து ஒரு 9 மணிக்கெல்லாம் படுத்துட்டேன்னு நினைக்கேன். சும்மா முதுவை சாய் போன அப்படியே படுத்தேன், அந்த ஆளை தூங்கிட்டேன் போல இருக்கு. அதான் மழை வந்ததே நமக்கு தெரியல. சரி இது கூட நல்லா தான் இருக்கு. நல்லா வெயில் அடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சது, நல்லா கிளைமேட்டே நல்லா இருக்கு காலையிலே. இந்த பிங்கி கிழவி முகம் கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் போறா என்னன்னு தெரியலையே. இந்த லெச்சு வரதா என்னன்னு கேட்கணும். எத்தனை மணிக்கு போல எல்லாரும் போறியே, எப்போ கிளம்பி வரணும்னு கேட்டு நேரிலே கேட்டுட்டு வருவோம். ஃபோனில் கேட்டால் சரி வராது. பெரிய பொண்ணுகிட்ட போகலான்னா பெரிய பொண்ணு மாமியார் நாய் மையே குழச்சிட்டு அடக்கும். நம்ம அந்த பக்கம் போனாலே கல் எடுத்து வரட்டாத குறையா வள்ளு வள்ளுன்னு விழுந்துட்டு அடக்கும். அதனால் அங்கே போகக்கூடாது, லெச்சிக்கிட்டே போவோம். மழை வந்து இது ஒரு பிரச்சனை. பெருக்குன்னா அந்த இலத்தலை ஒன்றும் வந்து தொலையாது. அப்படியே மண்ணுக்கு கீழே மாட்டிக்கிட்டா பெருக்குன்னு பெருக்கி எடுத்து அல்லதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது. இதுலேயும் வேற அந்த பக்கத்து விட்டு கோழிலாம் இங்கே வந்து தான் தேண்டு வைக்கி, கையெண்டு அள்ளவும் முடியாது, குப்பையை எரிச்சலாக வருது. இந்த கோழியெல்லாம் இப்படி நாசம் பண்ணி வைக்கணும் தான் நானே எங்கள் அம்மையை கோழி வளர்க்காதன்னு சொல்லி சத்தம் போட்டு வச்சிருக்கேன். இதில் இந்த கிளவி வேற திறந்து விட்டுரும் போல இருக்கு கோழியை. அவ்வளவும் இங்கே வந்து நாசம் பண்ணி வைக்குது. சரி எப்ப சோனி என் நகை வெட்டிய பாத்தியா? ஆமா, உன் நகை வெட்டி குண்டுசி கடப்பாறை எல்லாத்தையும் நான் தான் வச்சிருக்க மாட்டிக்குள்ள. என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு எங்க தெரியும்? உன் நகை வெட்டி எங்கன்னு நீ தான் எங்க வச்சிருக்கன்னு உனக்கு தான் தெரியும். என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. எப்ப கிறுக்கி எதுக்கு கத்துற? எதுவும் பாத்தியான்னு தான் கேட்டேன். உன் பொருள் எதையும் நான் தொடையே மாட்டேன். எனக்கு அது தேவையும் கிடையாது. சும்மா என் கேர்பினை பத்தியா, ஊக்க பத்தியா, சடமட்டிய பத்தியா, அதை பத்தியா இதை பத்தியான்னு என்கிட்ட வந்து கேட்காத பத்துக்க. என்னமோ வாய் இதெல்லாம் எடுத்து களவாண்டு நான் வச்சிருக்க மாதிரி. அம்மா தான் உன் பொருள் தனியா என் பொருள் தனியா தனித்தனியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டல. நான் என் பொருள் எல்லாம் தனியா வச்சிருக்க முடியும், உன் பொருள் நீ தனியா தானே வச்சிருந்த. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கேட்க? நீ எடுத்த இடத்துல வைக்காம வேற எங்கேயாவது வச்சிருப்ப, போய் தேடி பாரு. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், நீ மூடு. சரி பாத்தியான்னு ஒரு வார்த்தை கேட்டா ஓவரா முனுக்குறா. இவ என் பொருளை தொடவே மாட்டா பேரு. எனக்கு நம்ம இந்த நாய் தான் நகைவெட்டி எடுத்துட்டு வேற எங்கன்னா கொண்டு வச்சிருக்கோன்னு நினைக்கேன். உன் நகைவெட்டி எல்லாம் எடுத்து என் நகத்தை நான் வெட்ட மாட்டேம்மா. எனக்கு என் நகைவெட்டி நான் கியூட்டா அழகா பேபி கீச்செயின் மாதிரி போட்டு அழகா வச்சிருக்கேன். அது என் ட்ரால தான் இருக்கு. இரு, இப்பவே தூக்கி அதை ஒளிச்சு வச்சிடுறேன். அப்புறம் வந்து நீ என்கிட்ட கேப்பல்ல, அப்ப இருக்கு பாரு, அப்ப நான் இந்த மாதிரி தான் பேசுவேன். ஏலா, எந்த வீட்லயாவது பொட்ட பிள்ளைல இருக்க வீட்ல இப்படி சத்தம் வருதா? உங்களுக்கு 2 பேரும் சண்டையும் தெருமுன வரைக்கும் கேக்குது. எதுக்கு உங்க 2 பேருக்கு இப்படி ஈரமுட்டி எடுக்குது? எப்ப கொம்மி நான் ஒண்ணுமே பண்ணலவ. உன் மொவ தான் வந்து என்னமா அவ குண்டூசியை நான் எடுத்த மாதிரி என் குண்டூசி எடுத்தியா கடப்பாரை எடுத்தியான்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் நகை வெட்டியை நான் பார்க்கவே கிடையாது. என் நகை வெட்டியை நீ பாத்தியா நீ எடுத்தியான்னு வந்து என்கிட்ட கேட்டுட்டு போறான். நீ தான் யார் பொருளையும் யாரும் தொடக்கூடாதுன்னு தனித்தனியா வைக்க சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் தனித்தனியா வாங்கி தந்துட்டலாம். என் பொருள் நான் தனியா என் ட்ரால போட்டு வச்சிருக்கேன். அவ இதை எங்கேயாவது வச்சுட்டு கடைசியில என்ன எடுத்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்ட எனக்கு கோவம் வராதோ? அதான் அவட்ட பிடிச்சி கத்தி விட்டேன். என்னத்துக்கு தான் கடந்து 2 பேரும் இப்படி சண்டை போடுவீங்களே தெரியல. போற வீட்டுல என்னன்னு இருக்க போறீங்களே தெரியல, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா. எப்ப பாரு இந்த வீட்டுல ஒரே சத்தமும் சண்டையுமா தான் இருக்கு. தெருவுல போவ அவள வெளியெல்லாம் அப்படி கேக்குது. 4 பேரும் என்ன நினைப்பாளுவ? என்ன நினைப்பாவ? அக்கா தங்கச்சின்னா எல்லாரும் வீட்லயும் எல்லாரும் சண்டை தான் போடுவாவ. அவங்க வீட்டுல எல்லாம் சண்டை வரலன்னா ஒருவேளை பேசாமலே இருக்காவளோ என்னமோ. உன்கிட்ட வாய் கொடுக்க ஆகாது. சீக்கிரம் குப்பையை அள்ளு. அப்படியே உட்கார்ந்து இருப்பா. ஒரு வேலையை கொடுத்தன்னா அதுலயே இருப்பா, வேற வேலை ஒண்ணும் செய்யாண்டான்னு.
அள்ளி போட்டுட்டு ஓலைக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு போடு. ஓலை அங்க முன்னாடி கிடக்கு, வாந்து போட்டு வச்சிருக்கேன். அது இன்னைக்கு உட்கார்ந்து ஆளுக்கு 10 பாய் முனையணும் சொல்லிட்டேன் அம்மா. இந்த குப்பையெல்லாம் நான் கையால அள்ள முடியேன். ஒரே குவாலிட்டியா இருக்கு. என்ன பண்ணணும் நான் தெரியாம பெருக்கி வச்சிருக்கேன். அவ்வளத்தையும் முறத்தையும் காணும், ஒன்னத்தையும் காணும். பக்கத்து வீட்டு கிளவி வீட்டுல இருந்து கோழி எல்லாம் இங்கதான் வருது. முதல்ல நீ அந்த கிளவியை வச்சு அடிச்சு பத்து. கிளவி அடிச்சு பத்தணுமா? கிளவி கோழி அம்மா, அது எப்ப பார்த்தாலும் இங்கதான் வருது. அதுக்கிட்ட இன்னைக்கு சண்டெல்லாம் போட முடியாது. இன்னைக்கு ஏதோ கல்யாணம் இல்ல, இன்னைக்கு எல்லாம் கல்யாண வேலையில இருப்பவ கோழியவ அடைச்சு போட்டிருக்கலாம். அவ அடுத்த வீட்டுக்கு போட்டோன்னு திறந்து விட்டுருப்பாளா இருக்கும். என்ன நீயும் போயிட்டு போறா, நீ அந்த முறை முன்னாடி கிடக்கும், எடுத்து அள்ளி போடு. என்னது கல்யாணமா? கல்யாணத்துக்கான அறிகுறியே தெரியல. கிளவி வீட்டுல பந்தல் போடலாம், பாட்டு போடலாம், ஒண்ணும் போடாமல கல்யாணம் நடக்கு. ஆமா, அதுவே ஒரு கஞ்ச பிசினாரி. கோயில்ல தான் தாலி கட்டி வச்சிருக்கு. அதனால இங்க என்னத்துக்கு பந்தல் போடணும், பாட்டு போடணும்னு நினைச்சுக்கிட்டு போட்டிருக்க மண்டலா இருக்கும். வாசல்ல 2 வாழை மரம் என்னமோ கட்டி இருக்கா. அது என்னமோ தோட்டத்துல இருக்கிறதுனால அதை பிடிச்சி வெட்டிட்டு வந்து வச்சிருக்கோன்னு நினைக்க. இல்லாட்டின்னா அதுவும் வச்சிருக்காது, காசு கொடுத்து வைக்கிறதா இருந்தா. ஐயே, கல்யாண வீடுனா எப்படி ஜாலியா இருக்கும். பாட்டு கிட்டலாம் போட்டுக்கிட்டு நல்லா திறப்பா இருக்கும். இது ஒண்ணுமே இல்ல. கல்யாணம் நடக்க இளவு நடக்கானே தெரிய மாட்டேங்க. வாயை கிழிச்சு விடுவேன். அது என்ன பேச்சு? கல்யாணம் நடக்க கரும்பை நடக்கான்னு கல்யாணம் நடக்க வீட்டை பத்தி பேச்சா இது? சாரி மம்மி தெரியாம பேசிட்டேன். சரி சாரி. இதுக்குதான் உன்னைய நான் சத்தம் போடியது. வாயை கிழிச்சு தச்சு விடுவேன் அம்மா. அதிக பிரச்சனை தரமா பேசிக்கிட்டு இருக்காத. இதுக்குதான் சின்ன பிள்ளை கணங்கா இருக்கணுங்கிறது. இவ சாரி தெரியாம சொல்லிட்டேன். ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. அமைதியா கிடக்கல, அதுக்காண்டி சொன்னேன். லட்சுமி அக்கா வாவுமா. பின்னாடியா இருக்கிய? நான் தான் வாரேன். அட, தண்ணியா வருது. எங்க தண்ணி எடுத்துட்டு வரிய? இல்லடா, தண்ணிலாம் வரல. நான் கோயில் பைப்ல போய் உப்பு தண்ணி பிடிச்சிட்டு வரேன். புழங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இல்லாம இருந்துச்சு. அந்தல எடுத்து கொண்டு போட்டேன்னா புழங்கிக்கிடலாம்லான்ட்டு அதான பார்த்தேன். தண்ணி வந்துருச்சு போலயே, நம்ம பார்க்காம வந்துட்டோம்னு. இல்ல நான் இங்க பிடிச்சிட்டு வரேன். தண்ணி ஏமே நாளைக்கு தானே விடுவானா இருக்கும். இன்னைக்கு எங்க விடுவான்? 2 நாளைக்கு ஒருக்கா தானே விடியா இப்போ. ஆமா, ரொம்ப வெயிலா இருக்குன்னு தண்ணி கம்மியா தான் விடியானுவேன். ஏதோ நேத்து ராத்திரி கொஞ்சம் மழை பெஞ்சிருக்க, பரவாயில்லையே. பத்தியில காலையில நல்லா இருக்கு மழை பெஞ்சதும். ஆமா, ராத்திரி கொஞ்சம் நல்லா தான் பெஞ்சது பத்துக்க. நான் நல்லா தூங்கிட்டேங்க, மழை வந்ததே தெரியல. இப்ப காலையில வெளியே வந்து பார்க்க நல்லா மழை பெஞ்சிருக்கேன்ட்டு தெருவுலாம் தண்ணி ஓடி இருக்குன்னு பார்க்கும்போதுதான் நல்லா பெஞ்சிருக்கும் போலயே நினைச்சுக்கிட்டு வாரேன். சரி, என்ன காலையில இவ்வளவு தூரம்? பிஞ்சிக்கு கிளவி மோவன் கல்யாணத்துக்கு போறதுக்கு தான். எத்தனை மணிக்கு போல கிளம்பணும், என்ன யாருன்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். ஏன் மாமியார் 8 மணிக்கெல்லாம் வண்டி வந்துடும் அப்படின்னுச்சு. அப்ப நம்ம எத்தனை மணிக்கு போல போகணும்? 2 ஆட்டோ இல்ல, 2 டக்கர் பிடிச்சிருக்குதா. அதான் நம்ம எப்ப கிளம்பி போலாம் என்னன்னு கேட்கலான்ட்டு உங்ககிட்ட வந்தேன். ஐயோ உமா, நான் வரல பத்துக்க. நீங்களே போயிட்டு வாங்க. இந்த பத்ராளி அக்கா சரசெல்லாம் போவலா இருக்கும். சரசம் போறலான்னு தெரியல, பெருசா பெரிய பொண்ணு எல்லாம் போவாளா இருக்கும். நீ அவியல் போய் யார்ட்டையாவது கேளு. என்னக்கோ இப்படி சொல்லிட்டியே, நீங்க வரலையா? ஐயா, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அந்த பொம்பளை நமக்கு அதுக்கு ஆகாது. சரி, ஏதோ வாசல் தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்துச்சுதான், இல்லைன்னு சொல்லல. கொடுத்த மரியாதைக்கு போவதான் செய்யணும். பறவை என்ன வீட்டு பக்கம் போயிட்டு மொய்ய கொடுத்துட்டு வந்துடலான்னு இருக்கேன். கல்யாணத்துக்குலாம் நான் வரல. ஐயா லட்சி, என்ன இப்படி சொல்லிட்டியே? ஆமாடா, பறவை வீட்டுல வச்சு போய் ஊரட்டு போயிட்டு எட்டி பார்த்துட்டு சும்மா மொய்ய கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்களே போயிட்டு வாங்கடே. நீங்க வருவியே, எப்ப போனா ஏதுன்னு என்னன்னு கேட்டுட்டு போலான்னு பார்த்தா நீங்க இப்படி சொல்லிட்டீல. அப்ப பெரிய பொண்ணு நானும் தான் போகணுமோ? ஆமா, நீங்க போயிட்டு வாங்க. சரஸ்வதி வேணா கேளு, அவ வாராளா என்னன்னு தெரியல. அவளுக்கும் அதுக்கு அந்த பொம்பளைக்குமே ஆகாதுதான். அதனால கேட்டுக்க எதுக்கும் அவகிட்டையும். நீங்களே இப்படி சொன்னா எப்படி அது வரும்? அதுக்கு ஆகாது. அதுவே ஏற்கனவே சரசு காதை கடிச்சு துப்பிச்சு பிஞ்சு கிளவி காதை. அதுக்கப்புறம் எங்க சரசு போவோம்? ஆமாடே, எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. நீ வேணா பத்திராளி அக்காவை வேணா கேட்டு பாரு. அவிய எப்படியும் போவாவே, அவிய நல்லா தானே பேசுவாவே. அதனால அவியல்வெல்லாம் போவாவே, அவிய கூட போயிட்டு வந்துரு. சரிக்கா, அப்ப பாப்போம். நான் வாரேன். அப்போ பெரிய பொண்ணுகிட்ட போன பண்ணி கேட்டுட்டு தான் போனோம். அப்ப வீட்டுக்கு நான் வேற அது வீட்டுக்கு போவ பயந்து தான் போல. அது மாமியார் வள்ளுன்னு உள்ளோன்னு. சரி, அப்ப நான் விட்ட போன பண்ணி கேட்டுக்கிடுறேன். கேளு. சரிக்கா, அப்ப நான் வாரேன். போயிட்டு வர வேண்டியதானவே. அது வீட்டுல போய் மொய்ய கொடுக்கறதுக்கு பதிலா நீ கோயிலே போய் தலையை கட்டிட்டு கல்யாணத்துக்கு போன மாதிரியும் ஆச்சு, மொய்ய அங்கனே கொடுத்துட்டு வந்த மாதிரியும் ஆச்சு. பேசாட்டிக்கு நீ போயிட்டு வரதே பெஸ்ட்னு தோணுது எனக்கு. என்னமோ வீடு தேடி அந்த பொம்பளை வந்து தந்திருக்கு பத்திரிக்கைய. இப்ப நீ போகலன்னா தான் ஏதாவது நினைக்கும். எல்லாம் எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. முறை அங்க முன்னாடி கிடக்குன்னு இப்ப எடுத்துட்டு வந்து முத குப்பையே இல்லை. அந்த ஆளை கூட்டி வச்சுட்டு பேர்லான்னு இருக்காத. மறுபடியும் அந்த கோழிகிளி வந்துச்சுன்னா அவ்வளோத்தையும் கிண்டி நாசம் பண்ணி போட்டுறோம். வேற மறுபடியும் கடந்து நீ தான் பெருக்கணும்னு சொல்லிட்டே அம்மா. சரி அம்மா, அள்ளுறேன். நம்மள ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏலா உமா, காலங்கத்தாலே லட்சுமி வீட்டுக்கு நீ பொறுக்க வந்துட்டியா?
ஆமா ஆமா, நீங்களும் என்ன பொறுக்கதான் வந்தீங்களோ? சும்மா சும்மா பத்திரலியக்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உடனே மூஞ்ச கிழிஞ்ச பர்ஸ் மாதிரி வச்சுக்கிடாதீங்க. இருந்தாலும் உனக்கும் பெரிய பொண்ணுக்கும் ரொம்ப கிருத்துருவம் பிடிச்சதாம்ல, ரெண்டு பேரும் அழகிறிய. ஏலா கொஞ்சம் பெரிய மனுஷன்னு பார்த்து பேசலாம். என்ன நடுமுடி, நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அவியலும் விளையாட்டுக்கு பேசினாவ, அப்ப நானும் விளையாட்டுக்கு பேசுற மாதிரி அவியலும் நினைச்சு எடுத்துக்கிட வேண்டியது தானே. அவிய மட்டும் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டியாவ? காலையிலே பொறுக்க வந்தியா என்னவா? அப்ப நீங்களும் காலையில இங்க தானே வந்திருக்கீங்க, அப்ப நீங்களும் பொறுக்க தானே வந்திருந்தான்னு நானும் கேட்பேன். ஏல அது இந்த பிங்கி இளவி வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு லட்சுமி வருவாளா என்னன்னு கேட்க வந்திருக்காவ. என்கிட்ட கேட்டாவ, நான் வரல என்ன. அது காலையில பால் வாங்க வந்திருப்பாவ போல இருக்கு. அந்த டைம்ல பாலை கறக்கலன்னு இப்ப கொண்டுட்டு வந்துட்டு லட்சுமியை கடை கேட்கலான்னு வந்திருக்காவ. ஓஹோ, நானும் அதுக்கு தான் வந்தேன். லட்சு வருமா என்ன, எத்தனை மணிக்கு போல கிளம்புனா என்ன அதுன்னு கேட்டுட்டு போலான்னு பார்த்தா லட்சு வர முடியேன்னுட்டு. நானே இனிமேதான் பெரிய பொண்ணுக்கு போன் அடிச்சு கேட்கணும், எப்பெல்லாம் வாரா எப்ப போலாம் என்ன யாதுன்னு. என்னது லட்சுமி வரலன்னுட்டாளா? ஆமா வர முடியேன்ட்டாவ. பரவாயில்லையா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல போய் மொய்ய கொடுத்துக்கிட்டேங்காவ. வேற என்ன சொல்ல, அந்தால சரின்னு வந்துட்டேன். அப்ப 4 மணி நீங்களும் வரலையா? ஆமா ஆமா, நானும் போல. உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வந்திருக்கும்ல கிழவி? ஆமா தந்துச்சு, ஆனா எனக்கு போக மனம் இல்ல. நீங்களே யாராவது போறீங்கன்னா நான் தந்து உடையண்டே மொய் கொடுத்துருங்க. ஏன் சார்பா ஆளுக்கு இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? வீடு தேடி கொண்டு வந்து அந்த பொம்பளை பத்திரிக்கை வந்திருக்கு, வேற நீங்களே பேச முடியேன்னு சொல்லிக்கிட்டு போகலன்னா நல்லா இருக்காது. உன்கிட்ட சொன்னா சொல்லிட்டேன், உனக்கு புரிய மாட்டேங்குது. இரு லட்சுமிக்கும் சொல்லி பார்ப்பேன், புரியலன்னா அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் பார்த்துக்கிடுங்க. ஏ லட்சுமி, லட்சுமி அம்மா, சின்ன பொண்ணு அம்மா கூப்பிடாவே. அந்த வாரேன்னு சொல்லு. ஏல குமரி, இந்த பாலை வாங்கிட்டு போ. வாங்கக்க, என்ன எல்லாரும் இங்க வெளிய நின்னுட்டீங்க? பால் வாங்க போனேன்க்க. பாலை வாங்கிட்டு பத்திராளி அக்கவங்க அப்படியே வந்தவ உங்க வீட்டுக்கு. அந்தலாம் அவியல் கூட பேசிக்கிட்டே அப்படியே இங்க வந்தேன். தலட்சுமி பால் நீங்களே கொண்டு வந்துட்டீங்களக்கா? இனிமேதான் வரணும்னு பார்த்தேன் பால் வாங்க. ஆமா, நீ காலையில வந்த நேரத்துல கறக்கல, அதான் அப்புறம் கொண்டாடுன்னேன்ல, அதான் கொண்டுகிட்டு வந்தேன். அந்த வேலைக்கார பயிலுவை ஒழுங்கா சீக்கிரமா எந்திரிச்சு கறக்க முடிஞ்சானுவ. சொசைட்டிக்கு இன்னைக்கு அறக்க பறக்கதான் அவ்வளோரும் சேர்ந்து கறந்து கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கு. அதான் கொஞ்சம் லேட்டு பத்துக்க. சரிக்கா சரிக்கா, பரவாயில்ல இருக்கட்டும். ஆமா என்ன பிங்கி கிழவி மோவின் கல்யாணத்துக்கு வர முடியும்னு சொன்னீங்க? ஆமாக்கு, எனக்கு வர ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அதான் பறவை யார்ட்டையாவது மொய்ய கொடுத்து விடலாம், இல்லைன்னா வீட்டுல போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு பாக்கேன். இப்பதான் உமாலும் கேட்டா. அது எப்படிடே, வீடு தேடி வந்து அந்த ஒரு பொம்பளை பெரிய மனுச்சு கொண்டு வந்து பத்திரிக்கை தந்திருக்கு, வர முடியும் ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்தா எப்படி? சரசும் வராண்டங்க, நீ வராண்டங்க, பிறகு வீட்டுல போய் எப்படி உனக்கு அப்ப கொடுக்க உனக்கு சங்கடமா இருக்காது? சங்கடமா தான் இருக்கும், வேற என்ன பண்றது? வேற கொடுக்கணும்ல மொய்யும். கோயில்ல வச்சுதான் கல்யாணம் வச்சிருக்கு, நீ ஒன்னும் வீட்டுக்கு போதான் சங்கடமா இருக்கும். கோயில்ல தானே அணக்கலாம எல்லாரும் போலையும் தலையை கட்டிட்டு அங்கேயே கோயில்ல மொய்ய வச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். தனியாலாம் பெருசாவா எடுத்து இன்னும் பெருசா செய்யலன்னு நினைக்கேன், சிம்பிளா தான் பண்ணியா. அதனால ஒழுங்கா வந்துரு சொல்லிட்டேன். ஆமா, டக்கர் பிடிச்சிருக்குதா 2 டக்கரா. 8 மணிக்கு எடுப்பாவலாம், 9 மணிக்கு தாலி கட்டு. ஒழுங்கு மரியாதையா கிளம்பி வந்துரு அம்மா சொல்லிட்டேன். சும்மா ஆளுக்கு வரலன்னு. சரசலட்சுமியும் ஒழுங்கா வந்து சேருங்க அம்மா. அதுக்கு மேல உங்களோட விருப்பம், எனக்கு தெரியாது. அம்மா சாப்பாடு கூட ஹோட்டல்ல தானா, டோக்கன் தந்துருவாங்களாம். நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஆமா, கோயிலுக்கு போன மாதிரியும் ஆச்சு, சாமி கும்பிட்ட மாதிரியும் ஆச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க போறோம். அவ வீட்டுல போய் ஒன்னும் இலை போட்டு சாப்பாடு போட போறது இல்ல. நம்ம பாட்டுக்கு கோயிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, அவியல் கல்யாணத்துக்கும் தலையை காட்டினோமா, மொய்ய கொடுத்தோமா, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோமா, டோக்கனை தந்தவொன்னா சாப்பிட்டோமான்னு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன், பார்த்துக்கிட்டுங்க 2. சரிக்கா சரிக்கா, அப்ப வாரேன். பார்த்து சட்டுப்பட்டுன்னு கிளம்பி 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அங்கே வந்தியல்னா டக்கரை பிடிச்சு நம்ம போயிடலாம். இல்லைன்னா பஸ்ல தான் அலைஞ்சிட்டு நடக்கணும்னா நேராகவும் பார்த்துக்கிடுங்க. அங்கே போகிறதுக்கு போயிட்டா கூட அதுக்கப்புறமா பிந்துனா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவைய டக்கரில் தான் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நம்ம பஸ்ஸை பிடிச்சி கூட வந்துக்கிடலாம். அதனால சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்க. சரிக்கா, அப்போ நான் வாரேன். சரசு, உனக்கு அதே தான் சொல்கிறேன், பார்த்து நீ நடந்துக்க. உனக்கு என்ன தோணுதோ அதுக்கப்புறம் உன் விருப்பம். சித்தா லட்சுமி வாரேன்னுட்டா, நீயும் வாரதா இருந்தால் கிளம்பி 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. சரிக்கா, அப்போ நானும் வாரேன். சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். பாடுறா, பத்திராளியக்காவும் வந்து உங்களை பேசி சமாதானப்படுத்தி வர வச்சுட்டாவல. நானும் எவ்வளவோ அந்த லட்சுக்கு சொல்லி பார்த்தேன், என் பேச்ச காது கொடுத்து கேட்கலையே இந்த பொம்பளை. அந்த டோப்பா மண்ட பத்திராளியக்கா சொன்ன உடனே கேட்டுட்டியே என்ன? ஏன்னா அப்படி இல்லல, அதையே சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இதே ஈர வெங்காயத்தை தான் நானும் சொன்னேன், என் பேச்ச நீங்க கேட்கவே இல்லையே. சரியான ஆளுதான். ஏலா, நீ இவ்வளவு விளக்கலாம் எனக்கு சொல்லல. போ, மினுக்காதீங்க லட்சு, சும்மா போங்க. இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆள், அதுக்காக ஆள் சொன்னாதான் நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, நம்ம சொன்னாலும் கேட்க முடிய. உங்க மேல கோபமா இருக்கேன், போங்க. எவ்வளோ நில்லு,
என் காது கேட்காது போறது பேரு. எனக்கு போக சங்கடமா இருந்தது, அதான் நான் வரலன்னு சொன்னேன். இவ என்னன்னா இப்ப இப்படி காய்ச்சிக்கிட்டு போறா. நானும் ஃபர்ஸ்ட் ஏன்டா தான் நினைச்சேன். இப்ப பத்திராளியக்கா சொன்னதை தான் வேற சரி போயிட்டே வந்துருவோன்னு தோணுதுக்கு. வேற நம்மளும் வீட்டுக்கு போய் மொய்ய கொடுக்க போனனாலும் சங்கடமா இருக்கும். யார்ட்டையாவது கொடுத்து விட்டாலும் நம்ம வேற அந்த பொம்பளை நம்மளை பார்க்கும்போது நம்ம பத்திரிக்கை கொண்டு போய் கொடுத்தோமே இவ்வளோ எட்டி கூட பார்க்கலையேன்னு நினைக்கும். அதனால நம்ம அவைய சொன்ன மாதிரி தலையை காட்டிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோங்க. ஆமா ஆமா, எனக்கு அவைய சொன்ன அப்புறம் தான் சரின்னு பட்டுச்சு. அப்ப போயிட்டு வந்துருவோன்னே. சரிக்கு அப்ப நான் சீக்கிரம் போய் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வயிற்றுக்கு செஞ்சு வச்சுட்டு வரேன். இன்னைக்கு அதுகளுக்கு லீவு தான், வீட்டில் தானே கிடக்கும். அதனால நம்ம மட்டும் போயிட்டு வந்துருவோம். இதுவரைக்கும் ஏதாவது வயிற்றுக்கு பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவோம் கடகடன்னு. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் போகலன்னு பொறுமையா பார்த்துக்கிடலான்னு இருந்தேன். இப்போ என் மாவு கிடக்குல ஏதாவது சட்னி கிட்னி அரைச்சி வச்சு சாப்பிடுங்களான்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்ப வேண்டியதுதான். நேரம் ஆயிட்டு. ஆமாக்கா, சரி அப்ப நீங்களும் போய் வேலையை பாருங்க, நானும் போயிட்டு கிளம்பியே. சரி சரசு. எங்க போறீங்க? ஏய், விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுதுடி. ரெண்டு பேரும் என்ன வெளியே வர காணோம்? என்னாச்சு எதுன்னு வேற பாக்காண்டாமா? அதான் கதவை தட்ட போறேன். ஏங்க, அவங்களே எந்திரிச்சு வெளியே வருவாங்க, சும்மா இருங்க. அட நீ வேற சும்மா இரு, எனக்கு பயமா இருக்கு. அந்த ரெண்டு பேரும் கண்ணால எனக்கு பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். மச்சான் மச்சான், இல்ல சந்தோஷ் சந்தோஷ், விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விடிஞ்சிருச்சா? மச்சான் கதவை தரடா. இருமாப்ல வாரேன். வா மச்சான். டேய், கதவை திறக்காம இவ்வளவு நேரம் உள்ள ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சாலினி, முழிச்சிட்டியா? தூங்கிட்டேன்டா. உனக்கு காய்ச்சல் இப்ப சரியாயிருச்சா? ஆமா, இப்போ எதுவும் காய்ச்சல்லாம் எதுவும் இல்ல. இப்ப பரவாயில்லையா சாலினி உனக்கு? பரவாயில்ல. என்னன்னா நீங்க ஏன் இப்ப டல்லா இருக்கீங்க? அதான் உங்க வீட்டம்மாக்கு சரியாயிருச்சே காய்ச்சல். என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவந்து போயிருக்கு? என்னன்னா அடுத்து நீங்க காய்ச்சல் இழுத்து வச்சுட்டு வந்து நிக்கீங்க? சரி இருங்க, நான் போய் கஞ்சி ஏதாவது வச்சு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா தங்கச்சி, எனக்கு எதுவும் வேண்டாம். நீ முத சாலினிய பாரு, அவளுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளு. நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன். மச்சான், உங்களுக்கு எல்லாம் சாப்பிட என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் நில்லுடா. என்ன ஆச்சு இந்த அண்ணாக்கு? சாலினி எந்திரிச்சப்புறம் அவகிட்ட பேசாமலே போறாரு. சாலினி வேற வருத்தப்படுவாளே. இவரை பார்த்தாலே எனக்கு இவரை விட்டுட்டு போனதுதான் ஞாபகம் வருது. டேய், என்னடா பிரச்சனை? நேத்து முதல்ல என்னதாண்டா அப்படி நடந்தது உங்களுக்குள்ள? நீ என்ன ஒரு பக்கம் முஞ்சி தூக்கிட்டு போற, சாலினி எந்திரிச்சவளும் எந்த வார்த்தையும் பேசாம அவ பாட்டுக்கு முஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. அப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்னதான் பிரச்சனை? நேத்தே விளாவரியா கேட்கலான்னு பார்த்தேன். இருந்தாலும் சரி, காலையில எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம் நினைச்சுதான் அப்படியே விட்டுட்டேன். கமலியும் உங்ககிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னுட்டா. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், அண்ணா வேற வருத்தமா இருக்காரு நீங்கிட்டு. அது ஒண்ணும் இல்ல விமல், நேத்து நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். சாலினி என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி. அதே மாதிரி வேணியும் வந்து சாலினி உனக்கு சொந்தமானவல்ல, வேற ஒருத்தனுக்கு சொந்தமானவன் வந்து என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டு போயிட்டா. அதே குழப்பத்துல இருந்தனா, அதே சமயத்துல சாலினியும் இப்படி சொன்னாலா, உன்னை விட்டுட்டு போயிருவேன்னு. அதனாலதான் நானும் கோபத்துல அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். பைத்தியக்காரனாடா நீ? அப்படி சொன்னா நீ பாட்டுக்கு விட்டுட்டு வந்துருவியா? அப்ப நீ என்ன சாலினிய சந்தேகப்படுறியா? நீ என்னைய புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்ல. சாலினி அப்படி பேசிட்டான்னு தான் அவன் மேல கோவப்பட்டனே தவிர அவன் மேல சந்தேகம்லாம் ஒன்றும் படல. நேத்து அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நானே என்னையும் மன்னிச்சிருக்க மாட்டேன். சரி சரி விடு, புரியுது உன்னோட கஷ்டம் எனக்கு என்னன்னு. சரி நீ வா, வந்து சாலினி கிட்ட வந்து பேசு, எல்லாம் சரியாயிரும். இல்ல மச்சான், நான் வரல. ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு மச்சான். எனக்கு அவளை பார்த்து பேசுற தைரியம் இல்ல. அவ மேல என்ன எனக்கு கோவமும் இருக்கு. இந்த காரணத்துக்காக தான் அவர் என்னைய விட்டுட்டு போனாரா? ஐயோ, சந்தோஷ் பேசினது எல்லாமே இவளுக்கு கேட்டுருச்சே. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. லூசு, சந்தோஷ் தான் விட்டுட்டு போனாருன்னா நீ அப்படி அங்கேயே நித்தியா கல்லு கணங்கா குத்து கல்லு கணங்கா ஃபோன் பண்ணிலாம் கூப்பிட மாட்டியா? ஃபோன் பண்ணி கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? நான் ஃபோன் எவ்வளவோ பண்ணி பார்த்தேன், அவருக்கு ஃபோனே போக மாட்டேன்ருச்சு. நான் என்ன பண்றது? அவ ஃபோன் பண்ணலன்னு தானே இன்னும் கோவமா இருந்த பாரு. அவ ஃபோன் பண்ணிருக்கா, உன் ஃபோனுக்கு வரல. இனிமே உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னா மாறி மாறி எனக்கு ஃபோன் பண்றதை விட்டுட்டு முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஃபோனை பண்ணி பேசுற வழியை பாருங்க. உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் சாலினி, உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பேசணும்னா நீங்களே மாறி மாறி ஃபோன் பண்ணி பேசிக்கங்க. சும்மா தேவையில்லாம இடையில புரோக்கர் கணங்க என்னைய வச்சுக்கிட்டு பேசாதீங்க. உங்க ரெண்டு பேர் நம்பரையும் முதல்ல நான் பிளாக் பண்ணி வைக்கணும். அப்பதான் எனக்கு ஃபோன் வராம இருக்கும். டேய் மச்சான், கோவப்படாதடா, இரு வாரேன். அம்மா, நீ எதுக்கு உன்னை விட்டுட்டு போயிருவேன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன்? இல்ல கமலி, நான் விளையாட்டாதான் சொன்னேன். நான் ஒரு படம் பார்த்தேன்னா, அந்த படத்துல ஹீரோயின் ஹீரோ கிட்ட எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லுவா. உடனே அந்த ஹீரோ எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கோபத்துல அவளை இறுக்கி பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு. அதனாலதான் நானும் என்னை அவர் ஹக் பண்ணி முத்தம் கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு அப்படி சொன்னேன். கடைசியில் அவர் கோபத்துல என்னைய விட்டுட்டு போயிட்டாரு. அட கடவுளே. சரி விடு கமலி, அந்த கோப்பில் என்ன இன்னும் அவர் ஒய்ஃபா என்னையும் நினைக்கலையோ என்னமோ. சரி சரி விடு, வருத்தப்படாத, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும். கோப்பில் இன்னும் அந்த படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் கோவத்தில் என்னை விட்டுட்டு போயிருக்காரு. பார்த்துருந்தா அவரும் அதே மாதிரி நடந்துட்டு இருந்திருப்பாருல்ல. உனக்கு இந்த ரணகலத்திலையும் கிளுகிழுப்பு கேட்குது என்ன? இந்த சூழ்நிலையிலையும் சாலினி நம்மளை பத்தி தான் யோசிக்கிறா. அவ மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? எப்படி அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன்?
மச்சான் இப்ப நீ அவகிட்ட கேட்க வேண்டியது மன்னிப்பு இல்ல. நாளைக்கு அவளோட பிறந்த நாள். அவளோட பிறந்த நாளைக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி அவள்கிட்ட உன்னோட காதல சொல்லு. அதுதான் அவளுக்கு சந்தோஷம். சரி மச்சான். சரி வா, இப்போதைக்கு சாப்பிட ஏதாவது வெளியில போய் வாங்கிட்டு வரலாம். சரி.